தங்கம் ஐயோ மாப்பிள்ளை வேற வந்துட்டாரே. மாமா வாங்க மாமா. என்ன தங்கம் என்னாச்சு? ஏன் பையன் அழுதுட்டே இருக்கான்? ஐயோ தெரியல மாமா, கொஞ்ச நேரமாவே அழுதுகிட்டே இருக்கான். பசிக்குதோ என்னமோன்னு நான் பால் கொடுத்தேன். ஆனா 2 வாய் தான் குடிச்சா திரும்பவும் அழுதுகிட்டே இருக்கான். அதான் சரி எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கான்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பார்த்தேன். எறும்பெல்லாம் எதுவும் கடிக்கல, இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்கான் மாமா. என்ன தங்கம் சொல்ற? டி கண்ணா, இல்லடா, அப்பா வந்திருக்கேன் பாருடா. செல்லக்குட்டி இங்க பாரு தங்கம், அப்பா வந்திருக்கேன். இல்லடா, அப்பாவோட செல்லம், இங்க பாருடா, அப்பா உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அட மாமா பரவாயில்லையே, உங்க குரலை கேட்டதும் பையன் அழுகை நிறுத்திட்டானே. ஏ தங்கம், பின்ன யாரு அவன்? ஏன் பையன்ல. சரி சரி, எப்படியும் அழுகி நிறுத்திட்டானே, அதுவே போதும் மாமா. அப்பாடா நல்ல வேளை, பையன் ஒரு வழியா அழுகி நிறுத்திட்டான். இனி தேவையில்லாம எதையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம். தம்பி உட்காருங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. என்ன மாமா, நேத்து போகும்போது இனி நான் 1 வாரம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனா இன்னைக்கே வந்து நிக்கிறீங்க. அது தங்கம், அது ஒன்றும் இல்லை, நான் சும்மாலாம் ஒன்றும் வரல. பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கினேன், அதை தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நேத்து பொம்மை வாங்கிட்டு வந்தீங்க, இன்னைக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா? ஏ மாமா, இங்க வர்றதுக்கு எதுக்கு மாமா உங்களுக்கு காரணம்? எதுக்கு இப்படி சும்மா எதையாவது ஒன்று வாங்கிட்டு இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு வரீங்க? சும்மா வந்து அவங்களை என்ன வேண்டாம்னு சொல்ல போறாங்க? அது இல்லை தங்கம், சரி விடு. இப்போ என்ன, என் பிள்ளைங்களை பார்க்க வரும்போது வெறுங்கையை வீசிக்கிட்டா வர முடியும்? என் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு தானே வர முடியும். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. காமிங்க மாமா பார்க்கட்டும். இங்க பாரு தங்கம், இது என் சிங்க குட்டிக்கு, இது என் செல்ல குட்டிக்கு. ஹாய் மாமா, 2 Dress சூப்பரா இருக்கு மாமா. ஆமா தங்கம், கடையில போய் இந்த 2 ட்ரெஸ்ஸை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் நம்ம பசங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு மாமா. ஆனா இப்போ எந்த கடை பக்கம் போனாலும் இது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், வாங்கலாம்னு தான் தோணும். ஆனா அதுக்காக இப்பவே எல்லாத்தையும் வாங்கி சேர்த்திடாதீங்க மாமா. இன்னும் இதுங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு காலம் எங்க கிடக்கு? இப்பவே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரீங்க. அதுக்கு என்னடி இப்போ? நான் இதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது, இதுக்கப்புறம் சேர்த்துறது எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தான். இனிமே என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அதுக்குன்னு இப்ப வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? இப்ப எதெல்லாம் பாக்குறனோ, எதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுதோ நான் எல்லாத்தையும் வாங்க வேண்டி. அது சரி, வாங்குங்க வாங்குங்க. அப்பா வச்சு பிள்ளைங்களாச்சு என்னமோ பண்ணுங்கப்பா. சரி சரி, இந்த Dress கொடுங்க மாமா, பிள்ளைங்களுக்கு போட்டு பாப்போம். நீ அப்புறமா போட்டு விட்டுடி. அவனே இப்பதான் அழுகே நிறுத்திருக்கான். திரும்ப நீ ட்ரெஸ் போடுறேன்னு சொல்லி அவனை திரும்ப அழ வச்சிடாத. நான் கொஞ்ச நேரம் 2 செல்லங்களோடையும் விளையாடட்டும். சரி சரி, அப்பாவும் பிள்ளைங்களும் என்னமோ பண்ணுங்க. அங்க அம்மா நீங்க வரீங்கன்னு சொல்லி என்னமோ விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரி சரி, என் பிள்ளைங்களை கொடுத்துட்டு நீ கிளம்பு. என்னது? சும்மா சொன்னடி தங்கம், நீ போ, நான் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன். சரி மாமா, பிள்ளைங்களை பாத்துக்கங்க, நான் வந்துடுறேன். நீ வா, இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன் பாரு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க டிங்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழறியா? இரு உன்னை. அது பச்சை பிள்ளை ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா யார பதில் சொல்றது? வலிக்குமா? டேய் டிங்கு, உனக்கு அந்த லெக் பீஸ் கொடுத்தப்போ அம்மா வலிக்குதுன்னு சொன்னல்ல, அப்ப அந்த குட்டி பாப்பாக்கு வலிக்கும்னு உனக்கு தெரியாது? அத கொண்டு போய் இந்த குட்டி பாப்பாக்கு ஊட்டி இருக்க. இன்னைக்கு உனக்கு 2 போட்டாதான் இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்.
குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நம்ம தான் பார்க்கணும். எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான். ஆனா அதுக்குன்னு சின்ன பிள்ளை தெரியாம பண்ணதுக்கு அவனை போட்டு அடிக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. அது இல்லக்கா, மத்த பிள்ளைங்க மாதிரி கிடையாது. இந்த பிங்குவும் இந்த டிங்குவும் ரொம்ப தான் குறும்பு பண்ணுங்க. எனக்கு இங்க குழந்தைங்க இருக்கிற இடத்துல இதுங்களை கொண்டு வரதுக்கே பயம்தான். இருந்தாலும் சரி, ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுவியே, உனக்கு ஏதாவது ஒத்தாசையா இருக்கட்டுமேனு தான் நான் வந்தேன். ஆனா நான் வந்த இடத்துல இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு உனக்கே உபத்திரவம் ஆயிருமோன்னு பயமா இருக்குக்கா. ரேணு, ஒரு உபத்திரவமும் இல்ல. பிள்ளைங்களை அப்படியெல்லாம் சொல்லாத. இங்க பாரு, அவன் சின்ன பையன், சொன்னா புரிஞ்சுக்குவான். நீ சும்மா தேவையில்லாம அவனை சத்தம் போட்டுட்டு இருக்காத. சரி, எங்க மருமகனுக்கு சாப்பிட கொடுக்கணும். நீ போய் எல்லாம் எடுத்து வைப்போ. சரிக்கா. டிங்கு செல்லம், அழாத, இங்க வா. ஐயோ, என் தங்கத்தை அம்மா அடிச்சிட்டாளா? சரி விடு, பெரியம்மா அம்மாவை அடிக்கிறேன், நீ அழாத. சரி அழாதப்பா, வா, பெரியம்மா உனக்கு சாப்பிட லட்டு இருக்கு, தரேன், வா. ஐயோ, பாவம் பிள்ளை பயந்தே போயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அழறா இந்த ரேணு இருக்காளே. நான் என்னென்னது திடீர்னு 5 லட்சம் ரூபா கட்ட சொல்றாங்க, என்னென்ன பண்றது? அதான்டா சக்தி, எனக்கும் ஒன்றும் புரியல. சரி நீ கவலைப்படாதடா, எதையாவது பண்ணி கட்டித்தானே ஆகணும். ஐயோ, என்ன நம்மளே பாக்குறாரு? நம்மகிட்ட வருவாரோ? ஐயோ, நம்மகிட்ட தான் வராரு. மீனா, என்னங்க சொல்லுங்க. நானே அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேங்க. எனக்கு தெரியுது மீனா, அம்மாக்கு இப்படி ஆனதுல எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கட்டி அம்மாவை எப்படியாவது காப்பாத்திரணும் மீனா. ஆமாங்க, காப்பாத்திரணும் காப்பாத்திரணும். அதான் மீனா, 5 லட்சம்ங்கிறது பெரிய தொகைல, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துனா தானே ரெடி பண்ண முடியும். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் பிள்ளைங்க பேர்ல போடுறதுக்காக கொடுத்தனே, அதை பேங்க்ல தானே போட்டு வச்சிருக்க. அதானே பார்த்தேன். அந்த பணத்தை தான் கேட்பாருன்னு நினைச்சேன். கரெக்டா அதே பணத்தை கேட்கிறாரு. இல்ல இல்ல, அந்த பணத்தை கொடுக்கவே கூடாது. ஐயோ, என்னங்க அத்தைக்கு இப்படி ஆகும்னு தெரியாம போச்சேங்க. தெரிஞ்சிருந்தா கூட அந்த பணத்தை வச்சிருப்பேனே. ஐயோ, இப்ப அந்த பணத்தை எடுக்க முடியாத நிலைமையாய் போச்சேங்க. என்னங்க பண்றது? என்ன மீனா சொல்ற? பணத்தை எடுக்க முடியாதா? ஏன் மீனா? ஐயோ இல்லங்க, அக்கவுண்ட்ல பணத்தை போட்டு வச்சா அப்பப்ப செலவுக்குன்னு 50-100ன்னு எடுத்து பணமெல்லாம் செலவாகி போகுமேன்னு சொல்லி இந்த எடுக்க முடியாத மாதிரி போடுவாங்களே, அது என்னது? இந்த எஃப்டில போட்டு வச்சுட்டேங்க. அது பிள்ளைங்களுக்கு 18 வயசு ஆனாதாங்க எடுக்க முடியும். அது வரைக்கும் எடுக்க முடியாதுங்க. ஐயோ என்ன மீனா நீ? நான் உன்னை சும்மா தானே அக்கௌண்ட்ல போட்டு வைக்க சொன்னேன். உன்னை யாரு எஃப்டில எல்லாம் போட்டு வைக்க சொன்னது? ஐயோ, நான் என்னங்க பண்ணுவேன்? பிள்ளைங்களுக்காக பணத்தை போடு நீங்க. நான் பிள்ளைங்களுக்காக தானே. இப்ப என்னத்துக்கு? பிள்ளைங்களுக்கு 18 வயசு ஆகும்போது கிடைச்சா போதும்னு போட்டேன். அத்தைக்கு திடுதிப்புன்னு இப்படி ஆகும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ என்ன மீனா நீ? இப்ப 5 லட்சத்துக்கு என்ன பண்றது? அந்த 2 லட்சம் இருக்கிற தைரியத்துல தான் சரி இன்னொரு 3 லட்சத்தை எப்படியாவது புரட்டிடலாம்னு நினைச்சேன். ஐயோ கடவுளே. நினைப்பீங்க அப்படியே இருக்கிற பணத்தை பூரா அம்மாக்கு தம்பிங்களுக்குன்னு செஞ்சு நானும் என் பிள்ளைங்களை நடுத்தருவில் பிச்சை எடுக்க போறதா? ஸ்வேதா, திடீர்னு இப்ப 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு எங்க ஸ்வேதா போறது? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட நகை கூட எதுவுமே கிடையாதுங்க கொடுக்கறதுக்கு. எல்லாம் நம்ம ஹோட்டல் தொடங்கும் போது நகையெல்லாம் வச்சு தானங்க செஞ்சோம். இப்போ என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியலையே ஸ்வேதா. சிவான வேற வெளிநாட்டுல இருக்கு. அப்புறம் சக்தி, அவனுக்கே பாவம் இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. அவன்கிட்ட பணம் எதுவும் இருக்காது. எப்படியும் பணத்தை நானும் ஜீவானனும் சேர்ந்து தான் ரெடி பண்ணணும். 5-7 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. எப்படியும் அண்ணன் ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணாலும் நம்ம எப்படியாவது ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணணும்ல ஸ்வேதா. ஐயோ ஆமாங்க, 3 லட்சத்துக்கு எங்கங்க போறது? யாருக்கிட்டங்க கேக்குறது? இப்போ உடனே போய் 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸ்வேதா. பேசாம நம்ம ஹோட்டலை. என்னங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. எங்க அந்த ஹோட்டல் நம்மளோட உழைப்புங்க. நம்ம இத்தனை வருஷம் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். எனக்கு புரியுது ஸ்வேதா.
ஆனா இப்ப அம்மா இந்த நிலைமையில இருக்கும்போது அம்மாவை விட நமக்கு வேற என்ன ஸ்வேதா முக்கியம்? சரிங்க, எனக்கும் அத்தையோட உயிர் தாங்க முக்கியம். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்வேதா, நீ ஒன்றும் கவலைப்படாத ஸ்வேதா. ஒன்றும் இல்லாத நிலைமையில இருந்து தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோம். அதே மாதிரி இதுக்கப்புறமும் ஒன்றும் இல்லைன்னா கூட திரும்பவும் என்னால் இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வர முடியும், நீ என் கூட இருந்தா. இந்த ஹோட்டல் போனா என்ன ஸ்வேதா, இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஹோட்டலை நம்மளால உருவாக்க முடியும் ஸ்வேதா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போதைக்கு நமக்கு அம்மாவோட உயிர் தான் முக்கியம். ஏற்கனவே நம்ம ஹோட்டலுக்காக நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அதில் இப்போதைக்கு யார்கிட்டயாவது கொடுத்து பணத்தை ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சரிங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.